பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் 5ஆம் வருட வனவாசத்தின் போது அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை அடைவதற்காக தவம் செய்ய சென்றிருந்தான். அந்த சமயத்தில் மற்ற பாண்டவ சகோதரர்களும் திரௌபதியும் பத்ரிகாசிரமம் என்ற இடத்திற்கு வந்தனர். அப்பொழுது திரௌபதி பத்ரிகாசிரமத்தின் வனப்பகுதியை சுற்றி பார்க்க விரும்பி காட்டிற்குள் சென்றாள். வன விலங்குகளாலோ ஏதேனும் ஆபத்தான உயிரினங்களாலோ திரௌபதிக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று பீமனும் திரௌபதிக்கு துணையாக அவளுடன் காட்டிற்குள் சென்றான். இருவரும் பத்ரிகாசிரமம் வனப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் போது திரௌபதியின் கால்களுக்கு அருகில் தேவலோகத்தை சேர்ந்த மலரான சௌகாந்திகா என்ற மலர் காற்றில் பறந்து வந்து விழுந்தது. சௌகாந்திகா மலர் மனதை மயக்கும் நறுமணத்திலும் கண்களை கவரும் வசீகரத்திலும் இருந்தது. சௌகாந்திகா மலரின் வசீகர அழகாலும் நல்ல நறுமணத்தாலும் திரௌபதிக்கு அந்த மலர் மிகவும் பிடித்துவிட்டது. இன்னும் அதிகமாக தனக்கு இந்த மலர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று மன சஞ்சலத்துடன் தன் காலுக்கு அருகில் இருந்த அந்த தேவலோக மலரை எடுத்துக்கொண்டு மேலும் காட்டிற்குள் நடக்க ஆரம்பித்தாள் திரௌபதி. திரௌபதிக்கு அந்த மலர் அதிகமாக பிடித்து போனதையும் அவள் இன்னும் அதிகமான சௌகாந்திகா மலர்களை அடைய நினைக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்ட பீமன் தன் மனைவி திரௌபதிக்காக அந்த சௌகாந்திகா மலரை தேடி யாத்திரைக்கு சென்றான். பேராபத்துக்கள் நிறைந்த ஒரு மலையின் உச்சியில் சௌகாந்திகா மலர்கள் நிறைய பூத்திருப்பதாக கேள்விப்பட்டு அந்த மலைக்கு சென்று மலரை பறிக்க மலையேற முற்பட்டான் பீமன். அப்பொழுது ஒரு வயதான துறவி ஒருவர் பீமனை மலையேற வேண்டாம், இது சம்மோகனத்தால் உருவாக்கப்பட்ட மலை, இதன் மீது நீ ஏறி சென்றால் இந்த மலை உன் மனதை வசப்படுத்தி உன் வாழ்வையே அழித்துவிடும் என்று பீமனை எச்சரிக்கை செய்து மலர் இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த மலையின் மீது ஏற விடாமல் தடுத்து விட்டார். பீமன் அந்த துறவியிடமே சௌகாந்திகா மலர் எங்கு கிடைக்கும் என்று விசாரித்தான். கந்தர்வ மதனா என்ற வனப்பகுதியில் குபேரனின் தோட்டத்தில்தான் நீ தேடி வந்துள்ள மலர்கள் கிடைக்கும். நீ கந்தர்வதனா வனத்திற்கு சென்றால் மட்டும்தான் உனக்கு சௌகாந்திகா மலர் கிடைக்கும் என்று சொன்னார் துறவி. பீமன் அந்த துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு கந்தர்வதனா வனத்திற்கு விரைந்தான். பீமன் துறவியை விட்டு விலகி சென்றதும் அவ்வளவு நேரம் பீமனிடம் பேசி பீமன் சௌகாந்திகா மலரை அடைவதற்கான வழியை சொல்லி அந்த துறவி மாயாவி சக்தியாக மாறி அங்கிருந்து மறைந்து விட்டார். பீமன் சம்மோகன சக்தியால் உருவாக்கப்பட்ட மலையில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டி பீமனை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட மாயாவி சக்திதான் மலையின் அடிவாரத்தில் துறவியாக இருந்து பீமனிடம் பேசிக் கொண்டிருந்தார். பீமன் சௌகாந்திகா மலரை பறிப்பதற்காக கந்தர்வ மதனா காட்டிற்கு வந்து சேர்ந்தான். கந்தர்வ மதனா காடு அழகான மரங்களும் இனிமையான இசைப்பாடும் பறவைகளும் ஆபத்தான விலங்குகளும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் நீரோடைகள் என பார்ப்பதற்கே மிகவும் ரம்மியமான காட்சியாக இருந்தது. பீமன் காட்டிற்குள் வந்ததும் அவனது வருகையை அறிந்து கொண்டு காட்டில் இருந்த விலங்குகளும் பறவைகளும் பயந்து காட்டை விட்டு ஓடிவிட்டது. காட்டில் எந்த திசையில் சௌகாந்திகா மலர் உள்ளது என்று தேடிச் சென்றான் பீமன். பீமன் செல்லும் பாதையில் ஒரு குரங்கு தனது நீண்ட வாளை பாதையின் குறுக்காக வைத்தபடி படுத்திருந்தது. அதை கண்டு பீமன் மேற்கொண்டு நடக்காமல் தன் பயணத்தை நிறுத்திவிட்டு இப்படி பாதையின் குறுக்கில் வாளை நீட்டமாக போட்டுக்கொண்டு குரங்கு ஆயாசமாக படுத்து கொண்டிருப்பதை பார்த்து கோபம் கொண்ட பீமன் குரங்கின் காதுகளுக்கு அருகில் சென்று கர்ஜனை செய்து கத்தினான். குரங்கு சோம்பலுடன் பொறுமையாக பீமன் இருக்கும் பக்கமாக தன் தலையை திருப்பி பார்த்து ஈனஸ்வரத்தில் மிகவும் தாய்ந்த குரலில் அந்த குரங்கு பீமனை, யார் நீ, எதற்காக என் காதருகில் வந்து இப்படி கர்ஜனை செய்கிறாய் என்று கேட்டது. நான் பாண்டு மகாராஜா மற்றும் குந்தியின் 2ஆம் இளைய மகன், வாயுதேவனின் அருளால் பிறந்தவன். என் பெயர் பீமன் என்று தன் அடையாளத்தை குரங்கிடம் ஆணவமான தோரணையுடன் சொன்னான் பீமன். பீமனது ஆணவத்தை பார்த்த குரங்கு, எனக்கு வயதாகிவிட்டது, எனது சொந்த வாளை தூக்கும் அளவிற்கு கூட என் உடலில் சக்தி இல்லை. இவ்வளவு சக்திகளை கொண்ட நீயே என் வாளை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு உன் பாதையில் உனது கடமையை நோக்கி சென்று கொள்ளேன் என்றது. அனாயாசமாக அந்த வாளை தூக்கி ஓரமாக போட போனான் பீமன். ஆனால் அவனால் அந்த வயதான குரங்கின் வாளை தூக்கவே முடியவில்லை. தனது உடலின் மொத்த சக்தியையும் பயன்படுத்தி அந்த வாளை தூக்க முயன்றான். அவனது உடலின் முழு சக்தியையும் பயன்படுத்தியும் பீமனால் குரங்கின் வாளை அசைக்க கூட முடியவில்லை. அந்த கணம் இது சாதாரண குரங்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு பீமன் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு குரங்கிடம் தாய்மையான குரலில் மன்னிப்பு கேட்டு, நீங்கள் யார், உங்கள் அடையாளத்தை சொல்லுங்களேன் என்று கேட்டான்.
நான் அஞ்சலி தேவியின் புத்திரன் அனுமன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது. இருவரும் வாயுதேவனின் அருளால் பிறந்தவர்கள் என்பதால் தங்களுக்குள் இருக்கும் சகோதர உறவை உணர்ந்து ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர். அனுமன் துணை தனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். இனி தன் எதிரிகளை தன்னால் சுலபமாக வீழ்த்த முடியும் என்று நம்பிக்கை கொண்டான் பீமன். பிறகு அனுமன் பீமனிடம் இருந்து விடை பெற்று செல்வதற்கு முன்பு சௌகாந்திகா மலர் கந்தர்வனா வனத்தில் இருக்கும் குபேர தோட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த குபேர தோட்டத்தை அடைவதற்கான வழியையும் வழியில் இருக்கும் சில இன்னல்களையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் அனுமனுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு தன் இளைய தம்பியிடம் விடை பெற்று சென்றார் அனுமர். அனுமர் சொல்லிய பாதையில் சென்று பல இன்னல்களை வெற்றி கொண்டு குபேர தோட்டத்தை அடைந்தான் பீமன். குபேர தோட்டத்தின் நடுவில் இருக்கும் குளத்தை கண்டு அந்த குளம் முழுவதும் சௌகாந்திகா மலர் பூத்திருப்பதை பார்த்து விரைந்து குளத்தில் இறங்கி அனைத்து சௌகாந்திகா மலரையும் சேகரிக்க துவங்கினான் பீமன். அனைத்து மலர்களையும் பறித்த பின் கரைக்கு வந்து சேர்ந்தான். பிறகு உடனே பீமனுக்கு தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் குடிக்க வேண்டி மீண்டும் குளத்திற்கு சென்று குளத்தின் நீரை எடுத்து குடிக்க முயன்றான். பீமன் குளத்தின் நீரை கையில் எடுத்ததும் குளத்திற்குள் இருந்து 100க்கும் மேற்பட்ட ராட்சதர்கள் வெளியே வந்தனர். அந்த ராட்சதர்கள் சௌகாந்திகா மலரின் காவலர்கள். பீமனை காவல் ராட்சதர்கள் தண்ணீர் குடிக்க விடாமல் தடுத்து, நாங்கள் இந்த குளத்தின் பாதுகாவலர்கள். குபேரரின் அனுமதி இல்லாமல் இந்த குளத்தின் நீரையோ அல்லது அந்த சௌகாந்திகா மலரையோ எடுக்க யாருக்கும் அனுமதி இல்லை. குபேரரிடம் அனுமதி பெற்ற பின் தான் இங்கு வந்து இந்த குளத்தின் நீரையும் அதில் பூத்து குலுங்கும் சௌகாந்திகா மலரையும் தொட முடியும். நீங்கள் தயவு செய்து இங்கிருந்து எடுத்த அத்தனை சௌகாந்திகா மலரையும் திரும்ப எடுத்து வந்து மீண்டும் இந்த குளத்தில் போட்டு விடுங்கள் என்றனர். பீமன் மலர்களை என்னால் திரும்ப ஒப்படைக்க முடியாது என்றான். இதன் காரணமாக ராட்சதர்களுக்கும் பீமனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. சௌகாந்திகா மலரை விட்டு கொடுக்க பீமனுக்கு விருப்பம் இல்லை. குபேரரின் அனுமதி இல்லாமல் பீமனை சௌகாந்திகா மலரை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்க ராட்சதர்களுக்கும் விருப்பம் இல்லை. அதனால் அவர்களுக்கு இடையில் யுத்தம் ஏற்பட்டது. பீமன் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ராட்சதர்களை கொன்றுவிட்டான். சில ராட்சதர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இடையில் அங்கிருந்து தப்பி குபேரனிடம் ஓடி சென்று பீமன் சௌகாந்திகா மலரை எடுத்துச் செல்ல முயன்றதையும் அதை தடுக்க முயன்றதால் தங்களுக்கும் பீமனுக்கும் இடையில் சண்டை வந்தது. பீமன் தங்களில் பலரை கொன்றது என அனைத்தையும் குபேரனிடம் தெரிவித்தனர். தகவலை கேட்டதும் குபேரன் தங்களுடன் வந்து பீமனை தண்டிப்பார் என்று எதிர்பார்த்தனர் ராட்சதர்கள். ஆனால் அவர்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக குபேரன், முட்டாள் ராட்சதர்களே, நீங்கள் உடனே விரைந்து சென்று அந்த பீமனை சௌகாந்திகா மலர்களை எடுத்துச் செல்ல விடுங்கள் என்றார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குலத்தின் காவல் ராட்சதர்கள் உடனே விரைந்து கந்தர்வ மதனா வனத்தில் இருக்கும் குபேரனின் தோட்டத்திற்கு சென்று அங்கு சண்டையிட்டு கொண்டிருந்த மற்ற ராட்சதர்களை தடுத்து பீமன் சௌகாந்திகா மலர்களை எடுத்துச் செல்ல அனுமதித்தனர். பீமன் அந்த மலர்களை முழு மன திருப்தியுடன் எடுத்துச் சென்று திரௌபதிக்கு கொடுத்து அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியில் பீமன் மனம் மகிழ்ந்தான். திரௌபதி அந்த சௌகாந்திகா மலர்களை மாலையாக கோர்த்து யுதிஷ்டிரனுக்கு அணிவித்து அழகு பார்த்தாள். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.